திருவள்ளூர் மாவட்டம் பூங்குன்றவள்ளி நக்கரப்பேட்டை ஊராட்சியை சேர்ந்த இந்த யமுனா நகர் தான் கடந்த 2 வருடங்களாக மழையினால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாக கருதப்படுகிறது. அதாவது மக்கள் படகுகளில் சென்று வரக்கூடிய அவல நிலையும் இங்கேதான் ஏற்பட்டது. அதற்கான காரணங்களை ஆராய்ந்து ஊராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் தற்போது அதனை சரி செய்து கொண்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு மழையானது சூடுபிடித்துள்ளது. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பகுதி மக்களை வெள்ளத்திலிருந்து காப்பாற்ற ஊராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் அனைத்தும் சேர்ந்து தற்போது ராட்சச குழாய்கள் அமைத்து நீரை வெளியேற்றுவதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து இப்பகுதியின் வார்டு உறுப்பினர் சுரேஷ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இந்த ஆண்டு வந்து இது ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்குது. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து மிக துரிவா நடவடிக்கை எடுத்து இப்போ வந்து சென்ற ஆண்டு போல இல்லை. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னடிக்கை நடவடிக்கை எடுத்து ராட்சசி மோட்டர்லாம் அவங்க இங்க வச்சு தண்ணி இங்க சேராத அளவுக்கு மிக துரிதமா செயல்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் மற்றும் வந்து எங்களுடைய ஒன்றிய கவுன்சில் அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய பகுதி மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்தோம். இதே போல தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய பகுதி மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்தோம். தொடர்ச்சியாக மழை கள நிலவரத்துடன் செய்தியாளர் அஜய்குமார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.